ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வாரம் ராசி பலன் காணலாம். ஆகஸ்ட் மாதம் 1/8/2026 முதல் 8/8/2026 வரை ஒரு 8 நாட்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் காணலாம். சனிக்கிழமை முதல் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரை, அதாவது ஆடி மாதம் 16 முதல் 23 வரை இந்த வார நவகிரக நட்சத்திர பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்திலிருந்து ரிஷபராசி மிருக சீரிஷ நட்சத்திரம் வரை சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் மிருக சீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம். குரு பகவான் பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். சுக்கிர பகவான் உத்திர நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் சஞ்சாரம் செய்வார். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்கரகதியில் இருக்கிறார். ராகு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும், கேது மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் இந்த வாரத்தில் நவகிரகங்கள் நட்சத்திர பாதசாரம் செல்கிறார்கள். இந்த வாரம் சந்திர பகவான் ராகுவையும் வக்கர சனி பகவானையும் கடந்து செல்கிறார். சந்திரன் தேய்பிறை சந்திரனாக சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது அப்படின்னா, கேரளாவில் எதிர்பாராத விதமாக நிலநடுக்கம் ஏற்படும். இலங்கையில் சிறு சிறு விபத்துகள் உண்டு. இலங்கையில் பிரச்சனை உண்டாகும். மருந்து கம்பெனி பட்டாசு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்படும். கடல் சீற்றமாக இருக்கும். தென்மேற்கு திசையிலிருந்து புழுதி காற்று வேகமாக வீசும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேகமூட்டமாக இருக்கும். மழை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பெருவிழா பார்த்தீங்கன்னா ஆறு ஏரி குளங்களில் நீர் இல்லாமல் வறண்டு போய் கிடக்கிறது. அதனால் எல்லோருமே அவங்க வீட்டில் 2 வாளி தண்ணி பிடிச்சி தலை முழுகி கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். இந்த வாரம் துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் கேதுவை விட்டு கடந்து 12வது வீட்டிற்கு விரயஸ்தானத்திற்கு சுக்கிர பகவான் வருகிறார். இது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 12வது வீட்டிலே நீசமாக குடும்ப பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் 12வது வீட்டிலே அமர்கிறார். குழப்பத்திலிருந்து துலாம் ராசி என்பர்கள் இந்த வாரம் மீண்டு வந்துடுவீங்க. தனிமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, ஒரு விரக்தி வேதனையிலிருந்து துலாம் ராசி என்பர்கள் இந்த வாரம் மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசி அதிபதி காட்டுகிறார். செவ்வாய் பார்வையிலும் சனி பகவான் பார்வையிலும் 12வது வீட்டிலே சுக்கிரன் அமரும் போது பெண்கள் மூலம் குடும்பத்தில் மனைவி கேட்கறத வாங்கி கொடுக்கணும். உங்கள் பெண் குழந்தைகள் ஆசைப்பட்டு கேட்கறத வாங்கி கொடுக்கணும். அம்மா ஆசையாக ஏதோ ஒரு பொருள் கேட்குது அப்படின்னா வாங்கி கொடுக்கணும். பெண்கள் மூலம் பணச்செலவுகள் உண்டு. 12வது வீட்டிலே ராசி அதிபதி செல்லும் போது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். அதாவது திருமணத்திற்கு வரன் பார்க்கறதுக்கு ஜாதகங்களை மீடியேட்டர்களிடம் கொடுப்பாங்க.
குடும்பத்தில் வந்து சுபகாரிய பேச்சுவார்த்தையெல்லாம் இந்த சுக்கிரன் 12வது வீட்டிலே வரும்போது ஏற்படுத்துவார். மத்தியம வயதில் இருப்பவர்கள் கெட்ட வழியில், தவறான வழியில் பணம், காசு செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு வார ஆரம்பத்தில் சதய நட்சத்திரத்திலிருந்து உங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா தன் ராசிக்கு 8வது வீட்டிலிருந்து இந்த வாரத்தை தொடங்கி வைக்கிறார். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா 5வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கும் போது விமான பயணம் செல்லக்கூடியவர்கள், ட்ரெயினில் பஸ்ஸில் பயணம் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. சதய நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லும்போது கொஞ்சம் சீக்கிரம் போகணும், அவசரம் போகணும் அப்படின்னு அவசரப்படுவீங்க. வீட்டில் இருப்பவர்கள் தன்னுடைய பிள்ளைகளிடம் கோவப்படுவீங்க. பிள்ளைகளை வந்து திட்டுற மாதிரி, பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி துலாம் ராசி என்பதற்கு வார ஆரம்பத்தில் 1ஆம் தேதியே ஏற்படும். 2, 3 தேதிகளில் சந்திர பகவான் சனியை நோக்கி செல்வார். சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 6வது வீட்டிலே வக்கரகதியில் இருக்கிறார். சனியையும் சந்திர பகவானையும் நேச சுக்கிர பகவான் பாரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் தாயாருக்கு சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி உடல் உபாதைகளும் வரும். ஏன்னா 3ஆம் தேதி வந்து ஆடி 18ஆம் இருக்கு. வெளியில் போய் கடலில் போய் நீராடக்கூடியவர்கள், ஆறு குளங்களில் நீராடக்கூடியவர்களுக்கு சளி பிடிச்சிக்கும், தலையில் நீர் கோர்த்துக்கும். அதனால் வந்து அம்மாவுக்கு வந்து சளி, காய்ச்சல், இருமல் அல்லது மனைவிக்கு அல்லது உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி சளி, காய்ச்சல், இருமல் வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா நேச சுக்கிரன் ஒரு கிரகத்தை பார்த்தால் அந்த கிரக காரக உறவுக்கு பிரச்சனையே உண்டாக்கும். உடனே வந்து மருத்துவம் பார்த்துக்கணும். சனியை சந்திர பகவான் கடக்கும்போது வேலையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் கூடுதலாக இருக்கும். அக்ரிமெண்ட் போட்டு ஏஜென்சியிடம் வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் ஒரு சிலருக்கு வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு மாறுற மாதிரி. சனி பகவானை சந்திரன் கடக்கும்போது சிலருக்கு அப்படியே வேலையை மாற்றக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். சனி மேல் சந்திர பகவான் செல்லும்போது துலாம் ராசி என்பளுக்கு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு அதிகமாக இருக்கும். உங்களுடைய வேலை உத்தியோக ரீதியாக உழைப்பு அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரிகள் கூடுதலாக உங்களோட வேலை வாங்குவாங்க. சனி பகவானை ஒட்டி சந்திர பகவான் 7ஆம் இடம் வருகிறார். துலாம் ராசிக்கு கலத்தர ஸ்தானத்திலே அசுவினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்தை கடக்கும்போது புதிதாக வண்டி வாங்கலாம், 2 வீலர் வாங்கலாம், புதிதாக துணி எடுக்கலாம், புதிய ஆடை எடுக்கலாம், புதிதாக தங்க நகை வாங்கலாம். 7வது வீட்டிலே சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை மகிழ்ச்சிக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க. 7ஆம் வீட்டில் சந்திரன் வருவது துலாம் ராசிக்கு ஒரு நன்மையான அமைப்பு தான். துலாம் ராசிக்கு 7, 8ஆம் தேதி சந்திராஷ்டம தினம். 7, 8ஆம் தேதிகளில் சந்திர பகவான் உச்சமாக தேய்பிறை சந்திரனாக பார்த்தீங்கன்னா 8வது வீட்டிலே செல்வார். அப்போ 8ஆம் அதிபதி 12வது வீட்டிலே நேசமாக இருக்கும்போது பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். மற்றவர்களிடம் உதவி கேட்பது, மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் யாருக்காவது ஜாமீன் கைவம் போடுறது, யாருடைய பிரச்சனையாவது நீங்கள் போய் முன்னின்று பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா சந்திராஷ்டம நாளில் எந்த புதிய முடிவுகள் எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். சந்திராஷ்டம நாளில் என்ன பண்ணும் அப்படின்னா 3 வேளையும் நன்றாக விதவிதமாக சமைத்து வயிறு நம்ப நன்றாக சாப்பிட்டு வேலை இருந்தால் வேலை செய்யலாம். வேலை இல்லை அப்படின்னா படுத்து நன்றாக உறங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா சந்திராஷ்டம நாளில் மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடும்போது தான் பிரச்சனை. கம்முன்னு நாம் வந்து யாரும் பேசாமல் நாம் உண்டு நம்முடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் சந்திராஷ்டம நாளில் பிரச்சனை இல்லாமல் நாம் வந்து அந்த 3 நாட்களை கடந்து விடலாம்.
தேய்பிறை சந்திரன் உச்சமாக செல்லக்கூடிய இந்த சந்திராஷ்டம நாளில் அவருக்கு வீடு கொடுத்தவர் 12வது வீட்டிலே நீச்சமாக இருக்கும்போது 7, 8ஆம் தேதிகளில் உங்களுக்கு பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக சென்று கவனமாக வருவது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லது. இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 8ஆம் தேதி வரை பஞ்சாங்கம் கூறியபடி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துடைய பலன் துலாம் ராசி என்பதற்கு இப்படி தான் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடந்துச்சுன்னா ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக ஆகஸ்ட் 1 முதல் 8ஆம் தேதி வரை இந்த வார பலன் உங்களுக்கு இருக்கும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.